மணிப்பூர்ல இவ்வளவு நாளா அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அங்க பதற்றம் இருக்கு. இங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்க நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்கு பிறகும் அங்க வந்து கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை அடக்குறதுக்கோ அல்லது வந்து அதற்கு ஒரு தீர்வு சொல்றதுக்கோ உங்களுக்கு துப்பு இல்ல. அங்க வந்து பெண்கள் மேல் நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகளுக்கு இதுவரைக்கும் உங்களால ஒரு நியாயமான தீர்ப்பை சொல்ல முடியல, தீர்வை தர முடியல. இத பத்தி எல்லாம் நாடாளுமன்றத்துல பேசாம மகா கும்பமேளாவை பத்தி பேசுறாங்கன்னா இந்த அசிங்கங்களுக்கு இது மட்டும்தான் தெரியும். நான் அசிங்கம்னு சொல்றது பிரதமரை தான் நான் சொல்றேன். சரியா சரியா இந்த பிரதமருக்கு இந்த அசிங்கம் தான் வந்து இந்தியாவினுடைய அடையாளமாக தெரிகிறதே தவிர இங்க நடக்கிற பிரச்சனைகள் வந்து அவருக்கு பெருசா தெரியல. இது ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துல இத பத்தி இவர் பேசியிருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க நம்ம நாட்டை பத்தி? ஏற்கனவே வந்து 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்தியாவை குறித்த இழிவான பார்வைதான் மற்ற நாடுகளுக்கு இருக்கு. நம்மை விட சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் நம்ம வந்து நம்மளை சீண்டி வேடிக்கை பார்க்கிற ஒரு கட்டத்துலதான் இன்றைக்கு இந்த இந்தியாவை வந்து மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை எதையுமே பேசாம அதை வந்து அங்க பேசுறீங்க நீங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன திட்டமிடுகிறாரோ அதை சரியாக ஒரு நியாயமான காரணத்திற்காக, வலுவான ஒரு காரணத்திற்காக திட்டங்களை தீட்டி சரியா செயல்பட்டு இருக்காரு. உடனடியா என்ன பண்ணாங்க, கூட்டு நடவடிக்கை குழு அமைக்கப்படும் சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவெடுத்தாங்க. அதன்படி கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அதற்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு முதல் ஆலோசனை கூட்டத்தை சென்னையில நடத்தி காட்டினாரு. தெலங்கானா முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், வர முடியாத முதலமைச்சர்கள் எல்லாம் அவர்களுடைய பிரதிநிதிகளை வந்து அனுப்பி வச்சாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க நடந்துச்சு. அடுத்த ஆலோசனை கூட்டம் ஹைதராபாத்ல நடக்கும்னு சொல்லிட்டு தெலங்கானா முதலமைச்சர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பதற்றத்தை கொடுக்கிறது. சரியா? ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட வரலாறு ஒரு போராட்டத்தை எடுத்தால் அதில் வெற்றி காணாமல் அந்த போராட்டத்தை வந்து முடிக்கிறது கிடையாது. நீங்க வந்து 38 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி எல்லா போராட்டங்களையும் பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தினுடைய திமுகவினுடைய ஒரு போர் குணம் அப்படிங்கிறது அதுதான். சரி, அப்ப ஜெயலலிதா கேஸ் உட்பட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப அதில் ஒரு தீர்வு காணாமல் ஒரு நாளும் வந்து திமுக ஓஞ்சு போயிடாது. அதனால அது ஒரு பதற்றம். அன்னைக்கே வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி கருப்பு கொடி காட்டுற ஒரு போராட்டத்தை எல்லாம் இவங்க வந்து நடத்தினாங்க. எதுக்கு கருப்பு கொடி காட்டினாங்கன்னே நமக்கு புரியல, அவங்களுக்கும் புரியல. சரி, அவங்க அந்த பக்கம் கூட்டம் நடத்துறாங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருப்பு கொடி காட்டிட்டு இருந்தாங்க. அதனால இந்த விஷயங்களை எல்லாம் வந்து மறக்கடிக்கிறதுக்காக திமுக எடுக்கிற முன்னெடுப்புகளை எல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திடீர்னு புதிய கல்விக் கொள்கை குறித்து அவங்க பேசுறாங்க. பட்ஜெட்டை குத்தி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. ஆனா அதுல பட்ஜெட்டை பத்தி ஏதாவது பேசுறாங்க? பேசுறது இல்ல. அங்கேயும் திமுகவை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. நிதி கேட்கிறதே தப்பு. யார் சொல்றா? இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா? அதாவது புலம்ப விட்டுட்டீங்களேடான்ற மாதிரி இருக்கு நிர்மலா சீதாராமனோட பேச்சு.